மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமகவில் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை தலைவராக இருந்த கே பாலுவை நீக்கி மருத்துவர் ராமதாஸ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். பாமகவுடைய சமூக நீதி பேரவையுடைய தலைவராக இருந்த வழக்கறிஞர் பாலுவை நீக்கி பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்பொழுது உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். சமூக நீதி பேரவை என்பது பாமகவில் வழக்கறிஞர் பிரிவுடைய ஒரு அணியாக இருந்து செயல்பட்டு வந்தது. அதில் மூத்த வழக்கறிஞர் பாலு நீண்ட ஆண்டுகளாக சமூக நீதி பேரவையுடைய தலைவராக பொறுப்பில் இருந்தார். இந்த நிலையில் அவரை நீக்கி கோபு என்ற ஒரு வழக்கறிஞரை சமூக நீதி பேரவையுடைய தலைவராக நியமித்து மருத்துவர் ராமதாஸ் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். சில தினங்களுக்கு முன்பு சமூக நீதி பேரவையுடைய ஆலோசனை கூட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்றது. அந்த தோட்டத்தில் சமூக நீதி பேரவையுடைய தலைவராக இருந்த பாலு உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்ட நிலையிலும் தற்பொழுது அவரை நீக்கி இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பனையூரில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நடத்திய ஆலோசனை கூட்டத்திலும் வழக்கறிஞர் பாலு கலந்து கொண்டார். இந்த நிலையில் இந்த நீக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் கரூர் மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் என்பவரை அன்புமணி ராமதாஸ் இன்றைய தினம் நீக்கி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். அதுபோன்று தொடர்ந்து பாமகவில் அறிவிப்பு நீக்கம் என்ற நியமனம் நீக்கம் என்ற ஒரு குழப்பமானது நீடித்து வருகிறது. ஏற்கனவே இருதரப்புக்கும் சமரச பேச்சுவார்த்தையெல்லாம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில மீண்டும் பாமகவில உட்கட்சி பூசல் என்பது இன்னும் மேலும் வலுவடையும் வகையில இந்த நியமனம் நீக்கம் என்ற அறிவிப்பு இருதரப்பிலும் இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மூத்த வழக்கறிஞர் பாலுவை நீக்கி இந்த உத்தரவு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கோகுல்.